அருமையாக இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பர்த்டேஸ், ஆனிவர்சரிஸ், ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ் இது எல்லாத்துக்குமே ஸ்வீட்ஸ் இருந்தால் தான் செலிப்ரேட் பண்ண மாதிரியே இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு ½ அன் ஹவரில் ஒரு சூப்பரான ரவா பர்ஃபி எப்படி செய்யறதுன்னு காட்ட போகிறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ரவா பர்ஃபி பண்ணுறதுக்கு நான் இப்போது ஒரு டின் எடுத்திருக்கேன். ஏன்னா அதில் தான் ஊற்றி நம்ம செட் பண்ணணும். சப்போஸ் உங்கள்கிட்ட இந்த மாதிரி டின் இல்லைன்னா பரவாயில்ல, வீட்டில் உங்கள்கிட்ட ஏதாவது பிளேட்டு, ரவுண்ட் பிளேட் இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து டின்னை க்ரீஸ் பண்ணுறேன். இது க்ரீஸ் பண்ணி இந்த டின்னை ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ நம்மளோட டின் ரெடி. இதை எடுத்து நான் வச்சிடுறேன். இப்போ நம்ம பர்ஃபி செய்கிறதுக்கு நல்ல ஒரு ஹெவி பாட்டம் பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதர் ஒரு பேன் இல்லைனா ஒரு கடாய், எது உங்கள்கிட்ட இருக்கோ, எது வசதியாக இருக்கோ அது எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் 1/2 கப் அளவுக்கு நெய் ஊற்றுறேன். இது இந்த 125 ml கப் மெஷர்மெண்ட். ஸோ முதல்ல நம்ம வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு இதில் சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் மீடியம்லேயே வச்சுட்டு நல்லா நெய்யில் நல்லா கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா கடலை மாவு வந்து நெய்யில் அப்படியே கம்ப்ளீட்டாக கரைஞ்சிடணும். உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் ரெசிபி என்ன, இல்லைன்னா என்ன மாதிரி ஸ்வீட்ஸ் நீங்கள் நிறைய வீட்டில் செய்வீங்க, உங்கள் பசங்களுக்கு, உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்ச ஸ்வீட்ஸ் என்னன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 2 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடலை மாவுலேருந்து ஒரு நல்ல அரோமா வரும். நல்லா அந்த வறுத்த வாசனை கொஞ்சம் லைட்டாக வரும் நெய்யோடு கலந்து. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம ரவையை சேர்த்துக்கலாம். இப்போ நான் இந்த ரெசிபிக்கு நல்ல நைஸ் ரவையாக எடுத்திருக்கேன். நல்ல ஃபைனாக இருக்கணும். அந்த ரவை தான் நீங்கள் இந்த ரெசிபிக்கு வாங்கிக்கோங்க. அதுதான் பெஸ்ட். உங்களுக்கு ரெசிபி நல்லா வரணுன்னா, பர்ஃபி நல்லா வரணுன்னா இந்த நைஸ் ரவை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். பாருங்கள் எவ்வளோ நல்லா ஃபைனாக இருக்குன்னு. சப்போஸ் உங்களுக்கு இந்த நைஸ் ரவை கிடைக்கல, அப்போ கொஞ்சம் பெரிய ரவை தான் இருக்குன்னா மிக்சியில் ஜஸ்ட் ஒரு 2 வாட்டி பல்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃபைனாக வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரவையை சேர்க்க போகிறேன். இது 1/2 கப் மெஷர்மெண்ட் அளவுக்கு எடுத்திருக்கேன். போட்ட பிறகு நல்லா ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள் எப்படி நெய் புசு புசு நல்லா பொங்கி வருது பாருங்கள், சூப்பராக. ஃப்ளேம் லோவில் வச்சு இதை நல்லா நம்ம கிண்டிடணும், நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரவையை நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்துக்கணும். ஸ்வீட்ஸ் பிடிக்கிறவங்களுக்கு இன்னொரு சூப்பரான ரெசிபி ஒன்று இருக்குது. அது நான் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி செஞ்சது. அது தேங்காய் திரட்டு பால். சப்போஸ் நீங்கள் அதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும், சான்ஸே இல்லைங்க. அந்த தேங்காய் ஃப்ளேவர்ஸோட பிரமாதமாக இருக்கும். ஸோ இப்போ லோ ஃப்ளேம்லேருந்து லைட்டாக கூட்டியிருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இன்னும் நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்தாச்சு. நல்ல மணமாக இருக்குது, வறுத்த மணம். ஸோ இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். ரவையை வறுத்தாச்சு. இப்போ அடுத்தது நம்ம சக்கரை பாகு செய்யணும். அதுக்கு ஒரு சாஸ்பேனில் 3/4 கப் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன். இது 250 ml கப் மெஷர்மெண்ட்டில் 3/4 கப் எடுத்திருக்கேன். ஸோ இதே 250 ml கப் அளவுக்கு 3/4 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இதில் நம்ம ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சக்கரை முழுசாக கரைஞ்சிருச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அந்த ஸ்டிக்கி பதம் வரணும், லைட்டாக அந்த ஒற்றை பதம் வரணும். சக்கரை பாகு வந்து நல்ல ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து கொதிச்சாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ லைட்டாக அந்த மாதிரி ஒற்றை பதம் இருந்தால் போகிறோம், கம்பி பதம் வர தேவையில்லை. லைட்டாக ஒற்றை பதம் வந்துருச்சுனாலே நம்ம வந்து ஸ்டோவை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சக்கரை பாகை எடுத்துடலாம். ஸோ நம்ம வறுத்து வச்ச ரவையை நம்ம ஸ்டோவ் மேலே திருப்பி அந்த பேனை வச்சுட்டு கொஞ்சம் ஹீட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம காய்ச்சி வச்ச சக்கரை பாகை இதில் ஊற்றிடலாம். ஃப்ளேம் மீடியம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கம்ப்ளீட்டாக நம்மளோட ரவை கூட நல்லா பிளெண்ட் ஆகிருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர், அதாவது பால் பவுடர் சேர்க்குறேன்.
பால் பவுடரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், பால் பவுடர் சேர்த்த உடனே நல்லா சேர்ந்து வந்துடுது, நல்லா பைண்ட் ஆகுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். 1/2 கப் நெய் எடுத்தோம் இல்லையா, அதில் இன்னும் கொஞ்சம் மீதி இருக்குது, அதையும் நான் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு ஜஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்மளோட ரவா மிக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துட்டுருக்குன்னு. ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே இது கொஞ்சம் நேரம் அப்படியே குக் பண்ணணும். இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வருதுன்னு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஏலக்காய் தூள் போட்ட உடனே ஆஹா நல்ல மனம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டெக்ஸ்டர் பாருங்கள் நல்ல ஒரு ட்ராப்பிங் கன்சிஸ்டன்சி வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டோவை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா டின், அதில் இது நம்ம ஊற்றிட்டு நம்ம செட் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் நெய்யில் நல்லா சூப்பராக பிரிஞ்சு பேன்லேயே அப்படியே அழகாக செட்டாக இருக்குது பாருங்கள். போட்ட உடனே நல்லா குயிக்காக இதை ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க, நம்மளுக்கு ஈவனாக செட் ஆகணும் இல்லையா. ஸோ போட்ட உடனே சட்டுன்னு இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. அதுக்கு தான் நம்ம முன்னாடியே நம்ம முன்னாடியே நம்ம டின்னை ரெடி பண்ணி வைக்கிறோம். ஸ்வீட் இல்லைங்க, அதனால் நெய் கொஞ்சம் நான் தாராளமாக தான் போட்டிருக்கேன், அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இங்கே நான் பாதாமும் பிஸ்தாவும் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அது மேலே தூவி அப்படியே நான் செட் பண்ண போகிறேன். ஜென்டிலாக அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சூடாக இருக்கும் போதே போட்டால் தான் உங்களுக்கு நல்லா உள்ள வரைக்கும் நல்லா செட் ஆகும். டின்னு சூடாயிடுச்சு. ஆஹா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. வாவ். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பேச்சுலாவில் செய்கிறது கஷ்டமாக இருந்ததுன்னா ஒரு ஸ்பூன் எடுத்து ஜஸ்ட் பேக் சைடில் எப்படி ஜஸ்ட் ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா செட் ஆகிடும். அது ஆக்சுவலி ஸ்பூனில் பண்ணுறது இன்னும் ஈஸியாக இருக்குது பாருங்கள், எனக்கே ரொம்ப ஈஸியாக இருக்குது. நல்லா உள்ள வரைக்கும் நல்லா செட் ஆகிடும் பாருங்கள். ஸோ பிஸ்தா பாதாம் போட்டு நல்லா செட் பண்ணியாச்சு, பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ இதை அப்படியே நம்ம விட்டுறணும். செட் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 2 to 3 hours ஆகும். ஸோ இது டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே மூடி வச்சிடலாம். ரவா பர்ஃபி நல்லா சூப்பராக செட் ஆகிருக்கு. இப்போ நான் டின்லேருந்து ஜஸ்ட்டு மெதுவாக எடுக்க போகிறேன். பாருங்கள் நல்லா செட் ஆகிருக்கு, கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நான் வந்து ஃப்ளிப் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம பீசஸாக வெட்டி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ரவா பர்ஃபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க பாருங்கள். நல்லா அழகாக பீசஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். பாருங்க உள்ளே நல்லா சாஃப்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. வெளியில் நல்ல டெக்ஸ்சர் ரொம்ப அருமையாக இருக்குது. இது ரவையில் வச்சு செஞ்ச ஸ்வீட்டானு எல்லாரும் அசந்து போயிடுவாங்க, அவ்வளோ அருமையாக இருக்குது. சூப்பர். என்ன ஸ்வீட்டு செய்கிறதுன்னு ரொம்ப யோசிக்காமல் இந்த ரவா பர்ஃபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்ச உடனே நல்லா கூல் பண்ணிவிட்டு நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். அதே மாதிரி ஒரு ஏர்டைட் டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா 2-3 நாள் வரைக்கும் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி எப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். The second edition of the Home Cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.